உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். அக்டோபர் மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிக்கு அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, அதாவது அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம். இந்த மாதம் பணவரவு இருக்கும், பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள், வீண்பழி நீங்கும், சில்லறை சண்டைகள் சரியாகும், குடும்பத்தில் அமைதி குறையலாம், நிதானமாக பேசி பழகுவது நல்லது, பொருட்களை பாதுகாப்பாக வைப்பது அவசியம், தொழில் வியாபாரத்தில் திடீர் தடைகள் ஏற்பட்டு நீங்கும், வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும், பங்குதாரருடன் இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் ஒரு சுமூக முடிவிற்கு வரும், உங்கள் வியாபாரத்தை விருத்தி செய்து கொள்வீர்கள், உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது, மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும், பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும், கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும், அரசியல்வாதிகள் கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது, மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம், கவனம் தேவை, மாணவர்களுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியிருக்கும், பெற்றோர் சொல்படி கேட்டு நடப்பீர்கள். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் புதிய பொறுப்புகள் வந்து சேரும், கிடப்பில் போட்டிருந்த வேலைகளை செய்வீர்கள், ஊதிய விஷயங்களில் நல்ல மனநிலை இருக்கும், வியாபாரிகளுக்கு லாபம் ஈட்டும் காலம் இது, பணியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும், இலக்கியம், கதை, கவிதை துறையில் உள்ளவர்களுக்கு புகழ் கிடைக்கும், பங்குதாரர்கள் மூலம் சில தொந்தரவுகள் நேரிடலாம், கவனம் தேவை. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பிள்ளைகளின் வளர்ப்பில் கவனம் தேவை, உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், மாத்திரை செலவினங்கள் குறையும், கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும், கவனம் தேவை, வீண் வாக்குவாதம் வேண்டாம், நண்பர்கள் மூலம் அனுகூலம் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு கார்த்திகை 1ஆம் பாதம். இந்த மாதம் செலவுகளை பற்றி கவலைப்படும் சமயம் வந்துவிட்டது, ஆடம்பர செலவுகள் வேண்டாம், இளைய சகோதரத்தின் மூலம் லாபம் கிடைக்கும் நேரம் இது, சிறப்பான சுகங்களை அனுபவிக்கப் போகும் காலம் இது, புத்தம் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்: குலதெய்வத்தை பூஜித்து வணங்க, குடும்ப பிரச்சனைகள் தீரும், கடன் கட்டுக்குள் இருக்கும். சந்திராஷ்டம தினங்கள் அக்டோபர் 24, 25, 26. அதிர்ஷ்ட தினங்கள் அக்டோபர் 6, 7. இந்த மாதம் இனிய மாதமாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, கார்த்திகை 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதங்கள், ரோகிணி, மிருக சீரிஷம் 1, 2 பாதங்கள். இந்த மாதம் காரிய அனுகூலம் உண்டாகும், மற்றவர்களுக்கு உதவ முன் வருவீர்கள், மனதில் இருந்த சஞ்சலம் நீங்கி மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கப் பெறுவீர்கள், உங்கள் மீது குற்றம் சொல்ல நினைப்பவர்கள் அதனை விட்டு விடுவார்கள், குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை காணப்படும், உறவு பலப்படும், தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலை காணப்படும், வியாபாரம் நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டி இருக்கும், போட்டிகள் குறையும், புதிய ஆர்டர்கள் பெறுவதில் தடுமாற்றம் உண்டாகும், எந்த வேலையை முதலில் கவனிப்பது என்று குழப்பம் வரும், உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையான பேச்சால் வெற்றி பெறுவார்கள், வாகன யோகம் உண்டாகும், எந்த ஒரு காரியத்திலும் சரியான முடிவுக்கு வர முடியாமல் தடுமாற்றம் உண்டாகும், பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்கும், பிரச்சனைகள் குறையும், கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும், அரசியல்வாதிகளுக்கு மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம், மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும், ஆர்வமுடன் பாடங்களை படிப்பீர்கள். கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள். இந்த மாதம் சில மாற்றங்கள் வந்து சேரும், பதவி உயர்வுக்கு உரிய அறிவிப்பு வந்து சேரும், சிலருக்கு வெளியூருக்கு மாற்றலும் வரும், உடனே கைகூடாவிட்டாலும் அதற்கான விதையை இப்போதே ஊன்ற வேண்டிய காலகட்டம் இது, பெற்றோர் நலம் கவனிக்கப்பட வேண்டிய காலம் இது. ரோகிணி நட்சத்திரம். இந்த மாதம் வீடு மாற்றிக்கொள்ள விரும்புபவர்கள் மாற்றிக்கொள்ளத்தக்க தருணம் வந்து சேரும், புதிய வாகனம் யோகம் வந்து சேரும், உங்களுக்கு சம்பந்தமில்லாத பிரச்சனைகளில் தலையிடுவதும் கருத்து சொல்வதை தவிர்த்தல் நலம், முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். மிருக சீரிஷம் 1, 2 பாதங்கள். இந்த மாதம் உலக வாழ்க்கை, யோக வாழ்க்கை இரண்டிலும் சரிசமமான எண்ணங்கள் உண்டாகும், அருளாளர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், தத்துவ ஆராய்ச்சியில் ஈடுபாடு அதிகரிக்கும், பாகப்பிரிவினை பிரச்சனைகள் என்று சுமூகமாக நடைபெறும், இளைய சகோதரம் குடும்ப பாரம்பரிய தொழிலில் ஈடுபட்டு லாபங்களை சேர்ப்பார்,
பரிகாரம்: மகாலட்சுமியை பூஜிக்க பணப்பிரச்சனை நீங்கும், மன நிம்மதி உண்டாகும். சந்திராஷ்டம தினங்கள் அக்டோபர் 27, 28. அதிர்ஷ்ட தினங்கள் அக்டோபர் 8 மற்றும் 9. இந்த மாதம் இனிய மாதமாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, மிருகசீரிஷம் 3, 4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள். இந்த மாதம் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லும் போது கவனம் தேவை. எதிர்பாலினரால் லாபம் கிடைக்கும். வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடலாம். குடும்பத்தில் கலகலப்பு குறையும். எதிலும் வெறுப்பும் திடீர் கோபமும் வரலாம். பேச்சின் இனிமை, சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் சாதகமாக முடிய உதவும். அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் போட்டியை சந்திக்க வேண்டியிருக்கும். வாடிக்கையாளர்களிடம் கடுமையான பேச்சை தவிர்ப்பது நல்லது. லாபம் எதிர்பார்த்ததை விட குறையலாம். பழைய பாக்கிகள் வசூலாகும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலை காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. எந்த இக்கட்டான சூழ்நிலையையும் மன உறுதியுடன் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். எதிர்ப்புகள் நீங்கும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனை குறையும். பெண்களுக்கு எந்த முயற்சியிலும் சாதகமான பலன் கிடைப்பதில் தாமதமாகும். கலைத்துறையினருக்கு வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. அரசியல்வாதிகள் வீண் பேச்சை குறைப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய கவலை உண்டாகும். தடையை தாண்டி முன்னேற முயற்சிப்பீர்கள். மிருக சீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு 3, 4 பாதங்கள். இந்த மாதம் விருந்து விழா என சென்று வருவீர்கள். குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக மறையும். தம்பதிகள் இடையே நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். பிரிந்திருக்கும் குடும்பங்கள் ஒன்று சேரும். உத்தியோகம் பார்ப்பவர்கள் பின்தங்கிய நிலை மாறி முன்னேற்றம் காண்பர். திருவாதிரை நட்சத்திரம். இந்த மாதம் கவனம் தேவை. வீண் வாக்குவாதம் வேண்டாம். நண்பர்கள் மூலம் அனுகூலம் ஏற்படும். தேவையற்ற வீண் விவாதங்களில் ஏற்பட வேண்டாம். யாரை பற்றியும் விமர்சனம் செய்ய வேண்டாம். தந்தையார் உளநிலை முன்னேற்றம் ஏற்படும். புனர்பூசணம் 1, 2, 3 பாதங்கள் கூறிய நட்சத்திரக்காரர்கள். இந்த மாதம் லாபம் ஈட்டுவீர்கள். பணியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். இலக்கியம், கதை, கவிதை துறைகளில் உள்ளவர்களுக்கு புகழ் கிடைக்கும். பங்குதாரர்கள் மூலம் சில தொந்தரவுகள் நேரிடலாம். அழகு நிலையம் வைத்திருப்போர், காஸ்மெட்டிக்ஸ் வியாபாரம் செய்வோர் மற்றும் ஆடை அணிகலன்கள் விற்பனை செய்வோருக்கு நல்ல நாள். பரிகாரம்: பெருமாளை தரிசித்து அர்ச்சனை செய்து வழிபட குழப்பம் நீங்க மன நிம்மதி கிடைக்கும். சொத்து பிரச்சனை தீரும். சந்திராஷ்டம தினங்கள் அக்டோபர் 29, 30. அதிர்ஷ்ட தினங்கள் அக்டோபர் 10, 11, 12. இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைய வாழ்த்துக்கள். கடக ராசி அன்பர்களே, புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயுள்யம். இந்த மாதம் வாழ்க்கையில் திடீர் திருப்பங்கள் ஏற்படலாம். தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். உடல்நல பாதிப்பு உண்டாகலாம். பணவரவு இருக்கும். குடும்பத்தில் காணாமல் போன சந்தோஷம் மீண்டும் வரும். நெருக்கம் அதிகரிக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். வராது என்று நினைத்த பொருள் வந்து சேரலாம். உறவினர்கள், நண்பர்களிடம் இருந்து வந்த கருத்து மோதல்கள் மறையும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்தநிலை மாறி வேகம் பிடிக்கும். தேங்கியிருந்த சரக்குகள் விற்பனையாகும். அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கும். சரக்குகளை அனுப்பும்போது கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறப்பான பலன் கிடைக்க பெறுவார்கள். புதிய பொறுப்புகள் சேரும். வேலை தேடியவர்களுக்கு வேலை கிடைக்கும். தேவையற்ற வீண் வாக்குவாதம் ஏற்படும். மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது நன்மை தரும். நண்பர்களிடம் பகை ஏற்படலாம். பெண்களுக்கு காரியங்களை செய்து முடிப்பதில் கடினமான நிலை காணப்படும். கலைத்துறையினருக்கு வாகனங்களை ஓட்டிச் செல்லும் போது கவனம் தேவை. அரசியல்வாதிகள் மேலிடத்தை அனுசரித்து செல்வது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம். இந்த மாதம் உடல் நலம் சிறக்கும். தாய் வழி உறவினர்கள் மூலம் வீண் செலவுகள் நேரிடலாம். பொருளாதார வளர்ச்சி ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். இளைய சகோதரருக்கு உடல் உபாதைகள் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் விட்டு கொடுத்து போவது நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்கள். இந்த மாதம் தந்தை வழி உறவினர்கள், பிள்ளைகளுடன் கருத்து மோதல்கள் வரலாம். நண்பர்களிடத்தில் மன வருத்தம் ஏற்படலாம். சுப செலவுகள் நிகழும். எதிர்காலத்திற்கு தேவையான முறையான சேமிப்புகளுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்வீர்கள். ஆயுள்யம் நட்சத்திரம். இந்த மாதம் உறவினர் வகையில் அதிக நெருக்கம் வேண்டாம். சிலர் தொழில் நிமித்தமாக குடும்பத்தை விட்டு பிரிய நேரிடலாம். தூரத்தில் இருக்கும் உறவினரால் நன்மை ஏற்படும். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு வேலைபளு அதிகரிக்கும். பரிகாரம்: காமாட்சி அம்மனை வணங்கி வர எல்லா காரியங்களும் நன்மையாக நடக்கும்.
மன திருப்தி கிடைக்கும். சந்திராஷ்டம தினங்கள் 5:31. அதிர்ஷ்ட தினங்கள் அக்டோபர் 13, 14. இந்த மாதம் மகிழ்ச்சிகரமான மாதமாக அமைய வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம். இந்த மாதம் பயணங்கள் ஏற்படலாம். குருவின் சஞ்சாரத்தின் மூலம் மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள். மற்றவர்களிடம் கெட்ட பெயர் வாங்க நேரலாம். உணவு கட்டுப்பாடு அவசியம். குடும்ப நிம்மதி குறையக்கூடும். வீடு வாகனங்களுக்கான செலவு கூடும். பிள்ளைகளுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதில் தடுமாற்றம் உண்டாகும். லாபம் குறையக்கூடும். புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டியிருக்கும். பொறுப்புடன் செயலாற்றுவது நல்லது. புதிய பொறுப்புகள் சுமையாக வரும். பெண்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நடந்து முடியும். கலைத்துறையினருக்கு எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். வீண் கவலை இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு மற்றவர்களால் மன கஷ்டம் ஏற்படும். மாணவர்களுக்கு கவன தடுமாற்றம் ஏற்படாமல் பாடங்களை படிப்பது நல்லது. பொறுப்புகள் கூடும். எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும். மக நட்சத்திரம். இந்த மாதம் ஆடை அணிகலன்கள் விற்பனை செய்வோருக்கு ஏற்ற காலம் இது. தங்கள் தொழிலை விரிவுபடுத்திக் கொள்ள சரியான சமயம் இது. கலைத்துறையினருக்கு ஓரளவு முன்னேற்றம் கிடைக்கும். தாங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தேவையற்ற வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். யாரை பற்றியும் விமர்சனம் செய்ய வேண்டாம். தந்தையார் உடல்நிலை முன்னேற்றம் ஏற்படும். தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும் போது கவனம் தேவை. வேலை செய்யும் இடங்களில் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். உத்திரம் 1ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் சந்தான பாக்கியம் கிட்டும். தெய்வ யாத்திரை, புனித ஸ்தலங்களுக்கு செல்வது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். முன்னோர்களை வழிபட மறக்க வேண்டாம். கோபம் கூடவே கூடாது. இரத்தம் சம்பந்தப்பட்ட வியாதி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கவனம் தேவை. பரிகாரம்: சிவனுக்கு எலுமிச்சை பழ அபிஷேகம் செய்து வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும். தொழில் போட்டிகள் குறையும். சந்திராஷ்டம தினங்கள் அக்டோபர் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட தினங்கள் அக்டோபர் 15 மற்றும் 16. இந்த மாதம் மகிழ்ச்சிகரமான மாதமாக அமைய வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள். இந்த மாதம் வீண் அலைச்சல் உண்டாகும். அதே வேளையில் அடுத்தவர் செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது நல்லது. குடும்பத்தில் ஏதாவது சிறு சிறு சண்டைகள் ஏற்படலாம். சகோதரர்கள், தகப்பனாரிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற இடர்பாடுகள் நீங்கும். பார்ட்னர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கடன் கொடுக்கும்போது கவனம் தேவை. வாகன வசதி உண்டாகும். அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மை தரும். நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். சக ஊழியர்களுடன் சாமர்த்தியமாக பழகி காரிய அனுகூலம் அடைவீர்கள். அலுவலக விவகாரங்களில் சாமர்த்தியமாக நடந்து கொண்டு எல்லாவற்றையும் சமாளிப்பீர்கள். மேலிடத்தில் மனம் விட்டு பேசுவது கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்கும். பெண்களுக்கு சமையல் செய்யும் போது கவனம் தேவை. கலைத்துறையினருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வந்து சேரும். உங்களின் திறமை பளிச்சிடும். அரசியல்வாதிகளுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பயணங்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும். மாணவர்களுக்கு 2 சக்கர வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை. பாடங்களை கவனமாக படிப்பது நல்லது. உத்திரம் 2, 3, 4 நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பொருட்கள் திருட்டு போகலாம். ஜாக்கிரதையாக இருங்கள். ஞாபக சக்தியை இழக்காமல் இருப்பதற்கு மனதை சஞ்சலத்தில் ஆழ்த்தக்கூடாது. பயிற்சியினால் அது சாத்தியமாகும். கலைத்துறையினருக்கு ஓரளவு நன்மைகள் வந்து சேரும். ஓரளவு சோதனைகளும் இருக்கும். அஸ்தம் நட்சத்திரம். இந்த மாதம் செலவுகளை திட்டமிட்டு செய்வது நல்லது. புதிய காரியங்களை செய்ய துவங்குவதற்கு முன் நல்ல நேரம் காலம் பார்த்து செய்வது நல்லது. வேலையில் இருந்த பளு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதிலிருந்து வந்த சுணக்க நிலையும் மாறும். வெளிநாட்டு வேலை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்கள். இந்த மாதம் பிள்ளைகள் வழியில் கவனம் தேவை. வெளிநாட்டில் வசிப்பவர்கள் நாடு திரும்பி இங்கே தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். எதிரிகளின் தொந்தரவுகள் இருக்கும். இடம் தெரியாமல் மறையும். உத்தியோகஸ்தர்களுக்கு விரும்பிய பணி உயர்வு கிடைக்கும். பரிகாரம்:
ஐயப்பனை தரிசித்து வணங்கி வர எதிர்பார்த்த காரிய நன்மைகள் உண்டாகும், செல்வம் சேரும். சந்திராஷ்டம தினங்கள் அக்டோபர் 8 மற்றும் 9. அதிர்ஷ்ட தினங்கள் அக்டோபர் 17 மற்றும் 18. இந்த மாதம் இனிய மாதமாக அமைய வாழ்த்துக்கள். துளாராசி அன்பர்களே, சித்திரை 3, 4 பாதங்கள், சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதங்கள். இந்த மாதம் பயணத்தின் மூலம் லாபம் உண்டாகும், நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும், பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும், சொத்துக்களை வாங்க எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன் கிடைக்கும், தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெறும், இதுவரை இருந்த தொய்வு நீங்கும், லாபம் அதிகரிக்கும், இனிமையான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள், முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும், காரியங்களை செய்து முடிப்பதில் திறமை வெளிப்படும், உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி தேடி வரும், வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும், கூடுதல் பணி காரணமாக உடல் சோர்வு உண்டாகலாம், குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும், பகைவர்களால் ஏற்பட்ட தொல்லை நீங்கும், பெண்களுக்கு திட்டமிட்டபடி எதையும் செய்து முடிப்பீர்கள், கலைத்துறையினருக்கு வீண் பழி உண்டாகலாம், வேலைகளில் எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டியிருக்கலாம், அரசியல்வாதிகளுக்கு கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டி இருக்கும், புதிய பதவிகள் வரும், மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன் தரும், சக மாணவர்களுடன் நல்லுறவு காணப்படும். சித்திரை 3, 4 பாதங்கள். இந்த மாதம் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும், உங்கள் திறமை மேம்படும், கோரிக்கைகள் நிறைவேறும், விரும்பிய இடத்திற்கு பணியிட மாற்றம் கிடைக்கும், பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும், சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பார்கள், சிலருக்கு முக்கிய பொறுப்புகள் வந்து சேரும், வேலையின்றி தவிக்கும் படித்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். சுவாதி நட்சத்திரம். இந்த மாதம் தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும் போது கவனம் தேவை, வேலை செய்யும் இடங்களில் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும், பண விஷயங்களில் தேர்ந்தெடுத்து முதலீடு செய்யவும், தூங்கப் போகும் முன் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு படுக்கச் செல்லவும், தேவையற்ற வீண் குழப்பங்கள் கற்பனைகள் வேண்டாம். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள். இந்த மாதம் தொழிலை விரிவுபடுத்திக் கொள்ள சரியான சமயம் இது, கலைத்துறையினருக்கு ஓரளவு முன்னேற்றம் கிடைக்கும், தாங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகள் வந்து சேரும், சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வரலாம், அதிலும் கலைத்துறையில் டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் குவியும். பரிகாரம்: ஸ்ரீ மகாலட்சுமிக்கு மஞ்சள் வஸ்திரம் அர்ப்பணித்து வணங்கி வர எல்லா நன்மைகளும் வந்து சேரும். சந்திராஷ்டம தினங்கள் அக்டோபர் 10, 11 மற்றும் 12. அதிர்ஷ்ட தினங்கள் அக்டோபர் 19, 20 மற்றும் 21. இந்த மாதம் சந்தோஷமான மாதமாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, விசாகம் 4 பாதம், அனுஷம், கேட்டை. இந்த மாதம் புதிய நபர்களின் நட்பு ஏற்படும், உடல் சோர்வு ஏற்பட்டு நீங்கும், சில்லறை பிரச்சனையை சமாளிக்க வேண்டியிருக்கும், பணம் இருந்தும் உரிய நேரத்தில் கைக்கு கிடைக்காமல் தாமதமாக வரும், தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கும், புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தடைகள் உண்டாகலாம், வீண் அலைச்சலும் பண விரயமும் இருக்கும், மனதில் வியாபாரம் பற்றிய கவலை ஏற்படும், உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைபளு அதிகரிக்கும், அலுவலக பணிகளை கூடுதல் கவனமுடன் செய்வது நல்லது, குடும்பத்தில் நிம்மதி குறையும்படியான ஏதாவது சம்பவங்கள் நடக்கலாம், நண்பர்கள் உறவினர்களிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது, தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன் தீர ஆலோசனை செய்வது நல்லது, கலைத்துறையினருக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும், வராது என்று நினைத்த பொருள் வந்து சேரலாம், அரசியல்வாதிகளுக்கு மந்த நிலை மாறி வேகம் பிடிக்கும், தனலாபம் அதிகரிக்கும், மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய கடின உழைப்பு தேவை, எல்லோரிடமும் அனுசரித்து செல்வது நல்லது, விளையாட்டில் ஆர்வம் உண்டாகும், பாடங்களை கவனமாக படிப்பது முன்னேற்றத்திற்கு உதவும். விசாகம் 4 பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும், புதிய வீடு கட்டும் பணியோ அல்லது நிலம் வாங்கும் பணியோ மேற்கொள்வீர்கள், மிக நல்ல பலன்களை தடையின்றி அனுபவிப்பீர்கள், திட்டமிட்ட சில காரியங்களை சிறப்பாக முடிப்பீர்கள். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் வரவுக்கு எந்தவித குறையும் இருக்காது, எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும், உத்தியோகம் பார்ப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள், உங்களுடைய கோரிக்கைகளை மேல் அதிகாரிகள் ஏற்று நடப்பார்கள். கேட்டை நட்சத்திரம். இந்த மாதம் வருமானத்தில் எந்த குறையும் இருக்காது, உடன் பணிபுரிவோரிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளவும், சிலர் எதிர்பாராத இடமாற்றத்தை சந்திக்கலாம், சொந்த தொழில் புரிவோர்
சிறிது சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டியிருக்கும். பரிகாரம்: வேப்பிலையை அம்மனுக்கு சாற்றி வழிபட்டு வர குழப்பங்கள் நீங்கும், எதிர்ப்புகள் அகலும். சந்திராஷ்டம தினங்கள் அக்டோபர் 13 மற்றும் 14. அதிர்ஷ்ட தினங்கள் அக்டோபர் 22 மற்றும் 23. இந்த மாதம் இனிய மாதமாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம். இந்த மாதம் எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை. மற்றவர்கள் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. பணவரத்து நன்றாக இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் போட்டிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். பார்ட்னர்களுடன் சுமூகமாக செல்வது நல்லது. வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்காவிட்டாலும் லாபம் குறையாமல் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடினமான பணிகளை செய்ய வேண்டி இருக்கும். வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு செல்லலாமா என்று கூட தோன்றலாம். மனம் தளராமல் இருப்பது நல்லது. வாகனம், வீடு ஆகியவற்றால் செலவு ஏற்படும். குடும்பத்தில் அமைதி குறையலாம். குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையும் வெளிக்காட்டாமல் உங்களுடன் இன்முகம் கொடுத்து பேசுவார்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த வருத்தங்கள் நீங்கும். பெண்களுக்கு அடுத்தவர்கள் பொறுப்புகளை ஏற்காமல் தவிர்ப்பது நல்லது. விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும். அதிகமான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டியிருக்கும். அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவிகளை அடைவீர்கள். மேலிடத்தின் மூலம் உங்கள் காரியங்கள் அனைத்தையும் பரிசீலனை செய்யப்படும். மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது அவசியம். வீண் விவகாரங்களை விட்டு விலகுவது நல்லது. மூல நட்சத்திரம். இந்த மாதம் சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வரலாம். அதிலும் கலைத்துறையில், டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் குவியும். மாணவ மணிகளுக்கு புதியதாக கல்வி பயில மனம் ஆனந்தப்படும். நல்ல நட்பு வட்டாரம் கிடைக்கும். பூராட நட்சத்திரம். இந்த மாதம் பண விஷயங்களில் தேர்ந்தெடுத்து முதலீடு செய்யவும். தூங்கப் போகும் முன் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு படுக்கச் செல்லவும். தேவையற்ற வீண் குழப்பங்கள், கற்பனைகள் வேண்டாம். எதை பேசினாலும் அவமானம் என்று இருந்த நிலை மாறும். உத்திராடம் 1ஆம் பாதம். இந்த மாதம் வாழ்க்கை துணையுடன் உறவு சிறக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் கிடைக்கும். எதிரிகளை வீழ்த்த வியூகம் அமைப்பீர்கள். நீதிமன்ற வழக்குகளில் உங்கள் பக்கம் வெற்றி கிடைக்கும். தந்தையாருடன் உறவு பிரகாசிக்கும். பரம்பரை சொத்துக்கள் உங்களை வந்து அடையும் நேரம் இது. பரிகாரம்: சிவன் கோவிலை தரிசனம் செய்வது மன அமைதியை தரும். எதிலும் முன்னேற்றம் உண்டாகும். சந்திராஷ்டம தினங்கள் அக்டோபர் 15, 16. அதிர்ஷ்ட தினங்கள் அக்டோபர் 24 மற்றும் 25, 26. இந்த மாதம் இனிய மாதமாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள். இந்த மாதம் நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். உங்களது பேச்சை மற்றவர்கள் சரியாக புரிந்து கொள்வார்கள். எந்த ஒரு காரியமும் இழுபறியாக இருந்து முடிவில் சாதகமான பலன் தரும். வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரலாம். தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகும். லாபம் அதிகரிக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் நீங்கும். வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனை எழும். அரசாங்கத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு உண்டாகும். வேலைபளு குறையும். பயனற்ற பயணங்கள் உண்டாகலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். உறவினர்கள் மத்தியில் மதிப்பு கூடும். எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றி காண்பீர்கள். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். விரும்பிய பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். திருமண முயற்சியில் சாதகமான பலன் கிடைக்கும். பெண்களுக்கு மனதில் துணிச்சல் அதிகரிக்கும். திட்டமிட்டபடி செயலாற்றி காரிய அனுகூலம் பெறுவீர்கள். கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டி வரும். புது ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியும். அரசியல்வாதிகள் அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மை தரும். தொலைதூர தகவல்கள் நல்லவையாக இருக்கும். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பது வேகம் பெறும். கல்வியில் வெற்றி பெறுவீர்கள். உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள். இந்த மாதம் முன்னோர்கள் வழிபாடு மிகவும் முக்கியம். நம்பிக்கையுடன் செய்யும் இந்த வழிபாட்டால் நேர்மறையான செயல்கள் அனைத்திலும் வெற்றிகள் கிட்டும். பதற்றத்தை தவிர்த்து நிதானத்தை கடைபிடியுங்கள். சிற்சில விரயங்கள் ஏற்படலாம். அவை யாவுமே சுபச்செலவுகள் தான் என்பதை உணருங்கள். திருவோண நட்சத்திரம். இந்த மாதம் வியாபாரிகளுக்கு நெடு நாட்களாக இருந்து வந்த கடன்கள் தீரும்.
கூட்டு வியாபாரத்தில் கணிசமான லாபம் கிடைக்கும். வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வோருக்கு புதிய ஆர்டர்கள் வந்து சேரும். புதிய இட ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். தொழிற்சாலைகள் வைத்திருப்போருக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அவிட்டம் 1-2 பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் ஊதியம் உயரும். மேலதிகாரிகள் உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். உடலில் இருந்த சோர்வும் மனதில் இருந்த குழப்பமும் மறையும். இதனால் உங்கள் தோற்றத்தில் பொலிவு உண்டாகும். சக ஊழியர்கள் உங்களிடம் பகைமறைந்து நட்பு பாராட்டுவார்கள். பரிகாரம்: ஸ்ரீ ஆஞ்சநேயரை வணங்கி வர காரிய தடை நீங்கும். குடும்ப பிரச்சனை தீரும். சந்திராஷ்டம தினங்கள் அக்டோபர் 17 மற்றும் 18. அதிர்ஷ்ட தினங்கள் அக்டோபர் 27 மற்றும் 28. இந்த மாதம் இனிய மாதமாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் பூரட்டாதி 1-2-3 பாதங்கள். இந்த மாதம் காரிய தாமதம் நீங்கும். அடுத்தவரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காமல் இருப்பது நன்மை தரும். பாதையில் நின்ற பணிகள் மீண்டும் தொடங்குவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். எதையும் திட்டமிட்டு செய்வது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களால் சந்தோஷமான மனநிலை உருவாகலாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மை தரும். நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவி புரிவார்கள். மனதில் நிலையான எண்ணம் இருக்காது. பண நெருக்கடி குறையும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டி இருக்கலாம். ஆர்டர்கள் மற்றும் பொருட்கள் சப்ளை செய்வதில் கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டி இருக்கும். முக்கிய பொறுப்பு கிடைக்கலாம். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பயணங்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும். கலைத்துறையினருக்கு மன துணிவு அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு இடமாற்றம், பதவி இறக்கம் ஆகியவற்றை சந்திக்க வேண்டி இருக்கும். மாணவர்களுக்கு கல்விக்காக செலவு உண்டாகும். கல்வியில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை அதிகரிக்கும். அவிட்டம் 3-4 பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பலவிதமான துறைகளில் முன்னேற்றம் கிடைக்கும். தெய்வ அனுகூலம் கிடைக்கும். பொருளாதார வளம் சிறப்படையும். காரிய அனுகூலம் கிட்டும். செல்வாக்கில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் முயற்சிகளில் தடைகள் ஏற்பட்டாலும் அதை முறியடிக்கும் வல்லமை கிடைக்கும். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்ல விஷயங்களை தள்ளி போட வேண்டாம். வீடு, மனை, ஆடை, ஆபரணங்கள் போன்ற விஷயங்களில் அவசரம் வேண்டாம். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடுக்கவும். தாயார் மற்றும் தாய் வழி உறவினர்களுடன் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்புண்டு. கவனம் தேவை. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் 1-2-3 பாதங்கள். இந்த மாதம் கடமைகளை நிறைவேற்றிக் கொள்ள சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொள்வீர்கள். சுப காரிய விஷயமாக வெளியூர் செல்ல நேரிடலாம். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் முடிவுக்கு வரும். வீடு மாற்றிக்கொள்ள விரும்புவர்கள் மாற்றிக்கொள்ளத்தக்க தருணம் வந்து சேரும். புதிய வாகனம் யோகம் வந்து சேரும். பரிகாரம்: சனிக்கிழமை அன்று விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி வழிபட்டு வர கடினமான பணிகளும் எளிதாகும். மனோதைரியம் அதிகரிக்கும். சந்திராஷ்டம தினங்கள் அக்டோபர் 19, 20 மற்றும் 21. அதிர்ஷ்ட தினங்கள் அக்டோபர் 29 மற்றும் 30. இந்த மாதம் சந்தோஷமான மாதமாக இருக்க வாழ்த்துக்கள். மீன நட்சத்திர அன்பர்களுக்கு பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி. இந்த மாதம் பல யோகங்கள் உண்டாகும். நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். புத்தி சாதுரியத்தால் எந்த தடைகளையும் தாண்டி முன்னேறுவீர்கள். எந்த ஒரு பிரச்சனையும் துணிச்சுடன் எதிர்கொள்வீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும். உறவினர் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு உயரும். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள். தொழில் வியாபார சிக்கல்கள் நீங்கி நன்கு நடைபெறும். கூடுதல் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்ய முயற்சி மேற்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சிலருக்கு புதிய பதவி, கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கலாம். கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும். அலுவலகத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனை தலை தூக்கலாம். உங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம். பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும். மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும். கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும். வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும். அரசியல்வாதிகள் கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது. மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய முழு முயற்சியுடன் படிப்பீர்கள்.
சக மாணவர்கள் மத்தியில் மதிப்பு உயரும். புரட்டாதி 4ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் வீண் பழி சுமத்தி உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மீண்டும் உங்களிடம் வந்து சேர்வர். இலக்கியம், கதை, கவிதை துறைகளில் உள்ளவர்களுக்கு புகழ் கிடைக்கும். வேலையாட்கள் மூலம் சில தொந்தரவுகள் நேரிடலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பணத்தை விட அறிவை மூலதனமாக வைத்து செய்யப்படும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும். அதே நேரம் சில புதிய வியாபார யுக்திகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டி வரும். தீவிர முயற்சிகளினாலேயே அரசு சார்ந்த காரியங்கள் நடைபெறும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் உழைப்புக்கு ஏற்ற லாபம் கிடைக்கும். தொழில் நிமித்தமாக நீண்ட தூரம் பயணம் செல்ல வேண்டி வரும். எதிர்கள் வகையில் அசட்டையாக இருத்தல் கூடாது. புதிய முதலீடுகளின் போது ஆலோசனைகள் அவசியமாகிறது. பண விஷயத்தில் தொடர்ந்து அக்கறை தேவை. பரிகாரம்: வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய எதிர்பார்த்த பணவரத்து இருக்கும். மனமகிழ்ச்சி ஏற்படும். சந்திராஷ்டம தினங்கள் அக்டோபர் 22 மற்றும் 23. அதிர்ஷ்ட தினங்கள் அக்டோபர் 5 மற்றும் 31. இந்த மாதம் இனிய மாதமாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் மற்றும் ஒரு ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். வணக்கம்.